ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்ன சர்ச்சில் யாருமே காணோம், இந்த பசங்களையும் காணோம். மணி என்ன ஆகுது? இன்றைக்கி வர ஆனிவர்சரி வேறு இருக்குது. இன்றைக்கி ஆனிவர்சரியில் நம்ம எவ்வளவு பிளான் பண்ணி பசங்களை கூப்பிட்டு சீக்கிரம் வாங்கடா நிறைய வேலை இருக்குதுன்னு சொன்னது பிறகு கூட மணி என்ன ஆகுது, இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுது, நானே வந்துட்டேன், ஒரு விதனை காணுமே. சரி நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம் பாப்பா, கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணுவோம். இதுக்குள்ளே வந்துடுவாங்களா? ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறேன் என்று சொல்லி உடைய வாக்கு தத்தத்தை தந்து ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களை இந்த ஆனிவர்சரியை நாங்கள் அப்படியாய் கூட விசேஷத்தமாய் நாங்கள் கொண்டாடும்படியாய் நீர் தந்த பெரிதான கிருபைக்கு நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, எங்கள் உடன் ஊழிய சகோதரர்களை சீக்கிரத்திலே அழைத்து வந்து நாங்கள் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி சீக்கிரமாக நாங்கள் சபையை ஆரம்பிக்க ஜனங்கள் வருவதற்கு முன்பாக எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நாங்கள் செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம், தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசுவின் மூலம் பிதாவே. இனியும் காணுமே இந்த பசங்களை. ஆண்டவரே, மில்லர் வந்துட்டியா? என்னப்பா ஒண்ணு, எவ்வளவு நேரம் நான் வந்துட்டேன், நீ வரலையப்பா பிரதர். சரி சொல்லுங்க. ஏன் எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சோ? எனக்கு கொஞ்சம் சரிப்பா, நீ வந்துட்ட பரவாயில்ல, நான் வந்து கொஞ்ச நேரத்துல நீ வந்துட்ட, எனக்கு சந்தோஷம். ஆனா இந்த பசங்களுக்கு காணுமே, இந்த அம்பரச காணும், ஜானை காணும், அப்புறம் அந்த ஆல்பர்ட்டை காணும். இவங்கெல்லாம் எங்க? நேற்றைக்கு கூட நான் ராத்திரி 12 மணி வரைக்கும் படிச்சு சொன்னேனப்பா. பிரதர் பாஸ்டர், நான் நம்மளோட பிரதர் எல்லாரும் கூப்பிட்டுருக்கேன், எப்படியும் வந்துருவாங்க பிரதர். எப்போ மணியாச்சு? நேரம் இல்லை, இன்னும் எவ்வளவு வேலை இருக்கு. சேர் போடணும், மல்டிமீடியாலாம் எடுத்து வைக்கணும், எவ்வளவு வேலை இருக்கு. சரி சரி, எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குப்பா. எனக்கு இந்த நாள் முதல் நல்ல நாளுமா என்ன காலையிலே இப்படி டென்ஷன் ஆக்கிட்டாங்களேப்பா. என்ன பண்றது, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சரி பாஸ்டர், அமைதியா இருங்க, நான் கூப்பிடுறேன். சரி சரி வருவாங்க. என்னன்னு பாருப்பா, என்னன்னு பாரு. ஐயோ சே லேட் ஆகி போச்சே. சரி சரி பாப்போம், ஏதாவது பேசி சமாளிப்போம். பாஸ்டர் சொல்லுப்பா. அம்பரோஸ் வர்றது மாதிரி இருக்கு. என்னன்னு பாரு சீக்கிரம், டைம் இல்ல பிரதர், சீக்கிரம் பாரு. பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். ஐயா ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் அம்பரோஸ். சொல்லுங்க ஐயா. ஸ்தோத்திரம் எல்லாம் இருக்கட்டும். நான் எத்தனை மணிக்கு வர சொன்னேன்? நான் கரெக்டான நேரத்துல வந்திருக்கேன். கரெக்ட் டைமா? நானே வந்து 1 மணிக்கு ஆகுது. கரெக்ட் டைம் சொல்றேன். டைம் ஓடலையே உனக்கு? இல்லையா, கரெக்டான நேரத்துல வந்திருக்கேன். என்னப்பா கரெக்ட் டைம்ன்றா, நீயே வந்து இவ்வளவு நேரம் ஆகுது, என்னன்னு பாரு. கேளு. சரி பாஸ்டர், கேளு பதில் சொல்லுப்பா. நமக்கு மெசேஜ் எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கு. கொஞ்சம் அமைதியா. சரி, நான் கேட்டு வரேன். சரி, அமைதியா இருக்கிறேன்ப்பா. டேய் சொல்லுங்க பிரதர். அம்ரோஸ் சொல்லுங்க. என்னடா ஆச்சு, இவ்வளவு லேட் ஆச்சு? என்ன பிரதர்? நானே வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. இல்ல பிரதர், அது வந்து கொஞ்சம் இல்ல, அது வந்து கொஞ்சம் என்ன, அது வந்துன்னு சொல்லிட்டு இருக்க. வீக்கெண்ட் லாஸ்ட் பாத்தீங்களா? ஆமா, அதனால கொஞ்சம் அப்படி டேய் அப்படி இப்படியா? என்னடா சொல்ற நீ? அப்படி இப்படினா கொஞ்சம் அப்படி இப்படி ஆயி போச்சு பிரதர். என்னடா மறுபடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்ல பிரதர், அப்படியே போனோம் பாத்தீங்களா? ஆமா, இன்ஸ்டாகிராம்ல போனேன். சரி, அப்படியே போனா யூடியூப், அப்படியே போனா ஃபேஸ்புக். ஐயோ, ராத்திரி 2 மணி ஆயி போச்சு பிரதர். டேய் தம்பி, அதனால தான் லேட் ஆயிடுச்சு பிரதர். ஆஹா, இந்த விஷயம்லாம் நீ பாஸ்டர்ட்ட சொல்லிராத. பாஸ்டர் ஒன்னு லெஃப்ட் ரைட் வாங்கிடுவாரா? சொல்லாங்க பிரதர், சொல்லாங்க. அது மட்டும் இல்ல, பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்ல. வேண்டாம். டேய் என்னடா இது தம்பி? சொல்லாங்க. அமைதியா இரு. சரிங்க பிரதர், நான் பாஸ்டர்ட்ட ஒன்னு சொல்லிட்டு வரேன். ஓகே பாஸ்டர். வா. என்னாச்சு? என்ன சொன்னா அம்பரோஸ்? வீக்கெண்ட்ல அவன் கொஞ்சம் அப்படி இப்படிமா இருந்திருக்கான். அது என்ன அப்படி இப்படிமா? அது என்ன அப்படி இப்படி? அப்படின்னா அப்படி இப்படின்னா இப்படி, இது கூட தெரியாது. அப்படி இப்படின்னா என்னப்பா இது? என்னையே குழப்புற, நீயே குழப்புறியா? அவனை வர சொல்லு, நான் கேட்கிறேன். சரி ஐயா, சொல்லுங்க ஐயா. இங்க வா அம்பரோஸ், சொல்லுங்க. என்ன அப்படி இப்படி? இல்ல அப்படின்னா அப்படிதான் ஐயா. அது என்ன அப்படின்னா அப்படி? ஏன் காரணத்தை சொல்லு, எனக்கு காரணம் தெரிஞ்சாகணும். எதனால லேட்டா வந்த? இல்லையா, அது கொஞ்சம் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் போயிட்டு. என்ன கிராமம்? இன்ஸ்டாகிராம். எனக்கு அந்த காலத்துல கிராம ஊழியம், அந்த ஊழியம் இதெல்லாம் தான் தெரியும். அது என்ன இன்ஸ்டாகிராமம்? இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க ஐயா, இப்போ அதான் ஃபேமஸ். அது என்ன ரீல்ஸ்? அதுல டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க. சரி, வசனம் படிச்சியா? வசனம் படிச்சேன். ஜெபம் பண்ணினியா? ஜெபம் பண்ணேன். இதுக்கெல்லாம் நேரம் இருந்துச்சா? நேரம் இருக்கு. எப்படி நீ இந்த கிராமத்துக்குள்ள போனா? அது வந்து அப்படியே போயிருக்கு. சரி, இனிமே லேட்டா வந்தா
முழங்கால் போட வச்சிருவேன். சரிங்க. 1 மணி நேரம் கேட்டுக்கு வெளியில் நிற்கணும். ஓகே. ஓகேவா? உடன் ஊழியர்னு சொல்லும்போது என்ன, ஆண்டவருடைய உத்தியோகம், ஆண்டவருக்கு உண்மையாக ஊழியம் செய்யணும். அதில் ஒரு நாள் குறை வைக்கக்கூடாது. சரியா? சரிங்க ஐயா. சரியா? அந்த ஜானும் அந்த ஆல்பர்ட்டும் எங்க ஐயா? அவங்க ஃபாஸ்டா வந்துகிட்டு இருக்காங்க. ஃபாஸ்டா வந்துட்டு இருக்காங்களா? ஃபாஸ்டா வந்துகிட்டு இருக்காங்க. ஃபாஸ்டா? நீயே இவ்வளவு லேட்டா வந்திருக்க, என்ன ஃபாஸ்டா வந்துட்டு இருக்காங்க? வராங்க. எப்போ வருவாங்க? இப்போ வந்துருவாங்க. கேட்டு சொல்லு. ஓகே. எப்பா மில்லரு, சொல்லுங்க என்னப்பா பாஸ்டர். இன்னும் காணோம்? அவன் வேற அவங்க ஃபாஸ்டா வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொன்னா. எல்லாரையும் கூப்பிட்டுருங்க. நேரம் ஆகுது, என்ன எவ்வளவு நேரம் இருக்கு பாரு. சரி, அம்பரோஸ் வந்துட்டாப்ல. என்ன ஃபோன் பண்ணியாவது விசாரிப்பா, சீக்கிரம் வரணும். சரி, டைம் ஆகுது, சரி, ஜனங்கள்லாம் வந்துருவாங்க. சரி பாஸ்டர், நல்லா வரேன். என்ன நீ 6-4 அடிச்சது? அப்படி ஒண்ணும் கிடையாது. இல்ல அந்த பையன் டாஸா போட்டு வந்தான், ஒரு பால்ல 6 அடிச்சிட்டு என்ன பேசுறீங்க நீங்க? டேய் ஆல்பர்ட், ப்ளீஸ் என்னடா இப்போ 4-6 என்ன பண்ண சொல்லிட்டு இருக்கீங்க? சர்ச்சுக்கு வர நேரத்துல வார வெளியில பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. அதான் லைட்டா பாஸ்டர் ரொம்ப கடும் கோவத்துல இருக்காரா? பயங்கர வெயில் வெளியில. 6 அடிச்சு. சர்ச்சுக்கு வர டைம் ஆயிது. 6-4 கோல். டைம் எவ்வளவு சரி, ஏதாவது பேசுங்க. அமெரிக்க வாட்ச் நல்லா இருக்கு. என்ன தெரியாது. பாஸ்டர் பாஸ்டர் என்னாச்சு? இந்த வந்திருக்காங்க. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்டா? ஏய் இங்க வா ஜானு, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எப்போ வரணும் சர்ச்சுக்கு? எப்போ வர சொன்னேன் நானு? சோயாலாம் கிடையாது. எங்க போனீங்க நீங்க? எவ்வளவு நேரம் ஆகுது? நானும் எவ்வளவு நேரம் ஆச்சு? 1 மணிக்கூர் ஆச்சு. மில்லர் வந்து 3/4 மணிக்கூர் ஆச்சு. அம்பரஸ் வந்து 1/2 மணி நேரம் ஆகுது. நீங்க எங்க போனீங்க? இல்ல பாஸ்டர், வார வழியில கொஞ்சம் ஊழியம் இருக்கு தெரியுமா? உங்களுக்குன்னு ஒரு ஊழியம் கொடுத்திருக்கனா, ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கனா? என்கிட்ட மறைக்கல, ஆண்டவர்ட்ட மறைக்க. உண்மையை சொல்லுங்க மில்லர். சொல்லியா? பாஸ்டர் சொல்லுப்பா. காலையில ஏஞ்சமா எந்திரிச்சோம், எல்லாரும் எந்திரிக்க தான் செய்வாங்க. அப்புறமா பல்லெல்லாம் தேய்ச்சமா. ஏய் என்ன 3ஆம் கிளாஸ் பிள்ளைக்கு கதை சொல்ற மாதிரி சொல்ற? கொஞ்சம் பாலிஷ் ரப்பு பண்ணோமா. ஏய் மில்லரு, இவன் என்னமா சொல்லுகான்? கதையெல்லாம் சொல்லுகான். தண்ணி சூடு, கூலிங் வாட்டர். சரி, கஷ்டப்பட்டு குளிச்சோம். இது எனக்கு எதுவும் சரிப்பட்டு வரல. வரும்போது படிக்கட்டு ரிப்பேர் ஆயிடுச்சு. படிக்கட்டு எப்படி ரிப்பேர் ஆகும்? இல்ல பாஸ்டர், ஃபர்ஸ்ட் நாங்க வந்து ஆயத்தமாகணும் பாஸ்டர். பவுடர் எல்லாம் போட்டு தலையெல்லாம் வாரி அப்படி அப்படி ஃபேன் எல்லாம் என்ன பயம் காட்டுவீங்க பொல்லுங்க? இல்ல பாஸ்டர், நாங்க ரெடி ஆகி வந்தோமா. இதெல்லாம் எல்லாரும் செய்யறதுடா. படிக்கட்டில லிஃப்ட் கராப். லிஃப்ட் அப்படியே கராப் ஆயிட்டா. டேய் என்னடா உளறீங்க? அவன் படிக்கட்டுங்க. யோ சொல்லியா பாத்துட்டு இருக்காது. ஏய் படிக்கட்டா லிஃப்ட்டா? ஒழுங்கா சொல்லு. சொல்லியா? படிக்கட்டா லிஃப்ட்டா? ஏதாவது லிஃப்ட்ல தான் வந்தோமா? இல்ல படிக்கட்டுல தான் வந்தோம். டைவ் அடிச்சு வந்தோம். சரி அதெல்லாம் விடு. எனக்கு இந்த சின்ன பிள்ளைகளுக்கு கதை சொல்ற மாதிரி அத சொல்லக்கூடாது. மில்லரு, இவங்க பண்றது எதுவும் சரியில்லை. சரிங்க பாஸ்டர், அதனால ஒழுங்கா கேட்டு சொல்லு இவங்க. ஓகே, நான் கேட்டேன். சரி, அடிச்சு கிரிக்கெட் 6-4 கோல் அடிச்சிட்டு வந்திருக்கோம் நாங்க. டேய் இல்லையா, வந்தோமா, வந்த வழியில வெயில் பயங்கரமா இருந்தா அப்படியே பஸ்ஸுக்குள்ள ஏறணும். எனக்கு இது ஒன்றும் தெரியாது. நீங்க நேர பாஸ்டர்ட்ட சொல்லுங்க. மில்லரு இங்க வா. என்ன சொன்னாங்க இவங்க என்ன சொன்னாங்க? இவங்க மறுபடியும் 4-6 தான் பேசிட்டு இருக்காங்க பாஸ்டர். இல்ல பாஸ்டர், நாங்க வந்தோமா, வார வழியில பஸ் ஏறணுமா. சரி ஏறணுமா? யோ ஏறணும் இல்லையா? சொல்லியா? சரி நான் கேக்குறேன். நான் ஒரு ஆள் மட்டும், மில்லர் ஒரு ஆளை கூட்டிட்டு போ. இவங்க 2 பேரும் எனக்கு சரியா டேய் தம்பி தெரியல. வாடா, ஆல்பர்ட் வாடா. இந்த கிர்கிர் வாட்ச். சரி, எந்த பஸ்ல வந்தீங்க? கோயத் பஸ்ல வந்தோம். கோயத்துல தான் பஸ் இருக்கு. கோயத்துல இருக்கும்போது கோயத்து பஸ் தான். எந்த பஸ்? தெரியல, சிகப்பா இருக்குமே அந்த பஸ். சிகப்பா இருக்குமா? சரி சிகப்பா இருக்கும். என்ன பஸ் இது? பேர் இங்கிலீஷ்ல தெரியல எனக்கு. இங்கிலீஷ்ல கலர் மட்டும் தான் தெரியுமா? கலர் மட்டும் தான் தெரியும். வேற பஸ் பேரு நேம் எதுவும் தெரியாது. சிகப்பா இருந்தது. நாங்க வரோம் சிகப்பு கலர் ஏறணும். சரி என்னாச்சு கடைசி? நல்லா தான் ஏறணும். டப்புன்னு சத்தம் கேட்டுதுங்க. சரி டப்புன்னு சத்தம் கேட்டுச்சா? என்ன தம்பி புடிச்சிட்டான். சரி என்னாச்சு சத்தம் கேட்ட உடனே என்னாச்சு? இடிச்சிட்டாங்க. யாரை அடிப்பான்? எழுத்தாப்புல வந்த பஸ்ஸை தான் அடிப்பான். சரி பஸ் அடிச்சா ஒன்னும் இடிக்கலல்ல, அப்படி நல்லா தானே இருக்க? ஐயோ பாஸ்டர், கண்ணாடி உடைஞ்சி என்ன காப்பாத்துனது தம்பி தான், ஜார்ஜி தான். பிடிச்சிட்டாரு. எனக்கு என்ன? சரி சரி எந்த இடத்துல வச்சு இடிச்சது? இடிச்சது எங்க அடிச்சது? எங்கடா அடிச்சது? இவனை யோசிக்கிறத பார்த்தா பயங்கரமான கள்ளனா இருப்பான உங்களுக்கு. ஷோபா ரோடு போறாங்கல்ல, சிக்னல்ல போய் டப்புன்னு அடிச்சது. ஷோபா சிக்னலா? ஆமா. சரி 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 அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், என்ன செய்யறதுன்னு தெரியல, ஒரே சூடு தாங்க முடியல. சரி. வேர்த்துருச்சு. சரி. அப்புறம் பார்த்தோம் ஒரு வேன் நல்லா அழகா வந்துச்சு. வேன் அழகா இருந்துச்சு அவனுக்கு. சரி. நல்ல ஏசி வர நல்லா இருந்ததா, ஏறினோமா, ஏறினோன்னு என்ன தெரியுங்களாச்சு, டம்முன்னு சத்தம் கேட்டுது. என்னடா பஸ் தான் டம்முன்னு சத்தம் கேட்டுச்சுன்னா வேணுமாடா டம்முன்னு சத்தம் கேட்குது? சரியில்லை. சரி, என்ன ஆச்சு கடைசியில்? என்னமோ மேலே கீழே ஃப்ரண்ட்ல டப்புன்னு சத்தங்க, டயர் போயிடுச்சு. டயர் போயிடுச்சா? ஆமா. அது என்ன மேலே கீழே டயர்? அவர் கை இப்படி டயரு கீழே தான் இருக்கும், மேலே எப்படி? பாஸ்டர் அவர் இப்படி கை காட்டினாரு, சத்தம் கேட்டுது பாஸ்டர். சரி, ஓகே. எந்த டயர் வெடிச்சது? எந்த டயர் வெடிச்சதுன்னு தெரியல. மேலே ரைட்டு கீழே. மேலே ரைட்டு கீழே. ஏய், எந்த ஊர் நீ? மேலே ரைட்டு கீழே. சரி, ஓகே. மேலே ரைட்டுனா ரைட் சைடு டயரா? மேலே ரைட்டு ஃப்ரண்ட் ரைட் முன்னாடி டயரா? ஆமா. அப்படியா? சரி, எந்த இடத்துல வச்சு வெடிச்சது? அது எங்க 40லயோ 30க்கு நடுவில் எங்கேயோ. சரி, எங்க ஒரு இடத்துல வெடிச்சது. ஆனா நீ நல்ல மாதிரி வந்திருக்க, கிழங்கு மாதிரி இருந்துக்கிட்டு. கிழங்கா? நான் கிழங்கு மாதிரியா இருக்கேன். சரி சரி சரி, சூப்பரா இருக்க. சரி, நான் ஒன்னா நம்ப முடியுது, எனக்கு கஷ்டமா இருக்கு. மில்லரு தம்பி ஆல்பட்ட கழிச்சிட்டு வா, ஆல்பட்ட கூட்டிட்டு வா. நீ சொல்ற தம்பி வாடா. ஒரு பாஸ்டர் கிட்ட இப்படி எல்லாம் ஏமாத்துறானுவா? நீ சொல்ற. பாஸ்டர் கூப்பிடுறாரு. ஆல்பர்ட்டுக்கு வா. சொல்லுங்க. என்னாச்சு நடந்தது? எனக்கு ஒழுங்கா சொல்லணும், கரெக்டா உண்மையா சொல்லணும். நாங்க ரெடி ஆகி தலையெல்லாம் அதுதான் அவனும் சொல்லியாச்சு, தலைச்சீவனு. ஃபர்ஸ்ட் சொல்றேன் கேளுங்க. சொல்லுப்பா. அப்படி துணியெல்லாம் போட்டு அப்படி பூட் இருக்குல்ல, பூட்டு ஷூ போட்டு அப்படி வந்தோமா, லிஃப்ட் கராப் ஆகி போச்சு. ஏய், என் தலையிலேயே மிளகா அரைச்சிருவே போலுக்க. அவனு தான் அதை தான் சொன்னான், நீயும் அதை தான் சொல்ற. சரி, வந்த காரணத்தை மட்டும், ஏன் லேட்டு அதை மட்டும் சொல்லு, எனக்கு அது மட்டும் தெரிஞ்சாகணும். நீ குளிக்கிறியோ குளிக்காம போறியோ பல்லு தேய்ச்சியோ அதெல்லாம் எனக்கு கேட்க வேண்டாம். சர்ச்சைக்கு ஒழுங்கா வருவேன்னு எனக்கு தெரியும், ஆனா ஏன் லேட்டு அதை மட்டும் சொல்றேன். அப்படி வந்தோமா, வர வழியில பஸ்ஸை பிடிச்சோமா. சரி, பஸ்ஸை பிடிச்சி வந்தோமா. ஆமா, அவனும் பஸ்ஸை பிடிச்சான். சரி, வந்தோமா, வந்த வழியில என்ன ஆகி போச்சு, வண்டி என்ன ஆகி போச்சு, என்னாச்சு? அதான் என்ன ஆகி போச்சு. சரி, ஒரு நிமிஷம். எந்த பஸ்? எந்த பஸ்? பஸ் ஆள் வேற என்ன சொன்னா என்னன்னு பாரு, என்ன நடக்குது? ப்ளூ கலரா? சரி சரி, என்ன பஸ்? என்ன பஸ்? ப்ளூ கலர். என்ன பஸ்? பஸ் நேமா? அது என்ன நேமையா? ஏதோ சொல்றது கேக்குது, கேபிடிசி. சரி சரி, அது பஸ் எல்லாம் கோயத்துல நிறைய ஓடுது அந்த பஸ். ஓகே, அந்த பஸ். சரி, பஸ்ல வந்து சீக்கிரம் வந்திருக்கணும்ல. வார வழியில அதான் பாஸ்டர் வண்டி முட்டிக்கிச்சு. பாஸ்டர் முட்டிச்சு? பாஸ்டர் இங்க ஆக்ஷன் நடக்குது. ஏய், என்ன பாஸ்டர்? இல்ல பாஸ்டர், ஒரு பாஸ்டருக்கு முன்னாடி இருந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்களப்பா? இல்ல பாஸ்டர், கொஞ்சமாவது மரியாதை கொடுங்க பாஸ்டருக்கு. சரி சரி, எங்க முட்டிச்சு? அதான் பஸ்ஸோட பஸ்ஸா முட்டிக்கிச்சு. பஸ் அதான் எந்த இடத்துல வச்சு? அதான் பாஸ்டர் ரோட்ல. ரோட்ல தான் முட்டும் பஸ், வேற எங்க கடல்லையா போய் முட்டும்? சரி, எந்த இடத்துல சொல்லு, இடத்த சொல்லு. சிக்னல். சரி, சிக்னலா? எந்த சிக்னல்? மங்கா சிக்னலா? சரி, சூப்பர் சூப்பர். சரி 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 சரி, அப்போ சரி, மங்கா சிக்னல். நோட் பாயிண்ட். ரெடி, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோ. சரி சரி பாஸ்டர், அதனால விடக்கூடாது. இன்னைக்கு மங்காப் சிக்னல் ஊழியத்துக்கு வந்த சாதாரண விஷயம் கிடையாது. ஓகே ஓகே, புரியுதா? சரி பாஸ்டர், நமக்கு நிறைய வேலை இருக்கு, பண்ணு, வேலை பண்ணாண்டா. இல்ல 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 இல்ல, மங்காப் சிக்னலா? சரி, அவனை ஜானை வர சொல்லு. இப்படி வா, இங்க வா, இங்க வா, இங்க வா. மில்லரு. சொல்லுங்க பாஸ்டர். அவன் சிவப்பு கலர் பஸ்ஸுங்க. ஆமா. அவன் ப்ளூ கலர் பஸ்ஸுங்க. அவன் சொய்பா சிக்னல்ல வண்டி இடிச்சுதுன்னு சொன்னான். அதுக்கப்புறம் சொல்றது மங்காப் சிக்னல். ஒரு பாஸ்டர்கிட்டே நீங்க இப்படி சொல்றீங்களே பாருங்க, அப்ப மத்த ஜனங்கள்ட்ட நீங்க எப்படி இருப்பீங்க? என்னையா சொல்லி வச்ச, உளறி வச்சியா? ஆக்ஷன் காட்டுனா நீ பாத்தியா? நீ சொன்னதா காட்டுன இப்படின்னா சரி. ஆமா, இப்ப சொன்ன சிக்னல் சொன்ன. சரி, உடன் ஊழியர்கள்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? உண்மையும் உத்தமமா இருக்கணும். பாஸ்டருக்கு இருக்கீங்களோ இல்லையா, ஆண்டவருக்கு உண்மையும் உத்தமமா இருக்கணும். நல்லா சொன்னோம் பாஸ்டர். ஓகே, அந்த அம்பரசங்க, அம்பரச கூப்பிடு. அம்பரச அவன் எங்க தம்பி? இங்க வா. உன்னை எங்க நிக்க வச்ச? நீ எங்க போன? சரி, நீயும் வந்து பொய் தான் சொல்லியிருக்க, இவங்களும் பொய் தான் சொல்லியிருக்காங்க. புரியுதா? அதனால இது வந்து நல்ல விஷயம் கிடையாது. கொஞ்சத்தில் உண்மையா இருன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. உண்மையும் உத்தமமா ஊழியம் செய்யணும். நீங்க ஊழியம் செய்ததை பார்த்து தான் மற்றவங்க வந்து திருந்துவாங்க. வரக்கூடியவங்களுக்கு நம்ம உண்மையா இல்லைன்னா எப்படி? அதனால ஒரு வசனம் சொல்லுது பாருங்க, சங்கீதம் 12:2 சொல்லுது, அவரவர்
தங்கள் தோழரோடே பொய் பேசுகிறார்கள். இச்சக உதடுகளால் இருமனமாய் பேசுகிறார்கள். இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார். ஜனங்கள் எப்படி ஏத்துக்குவாங்க, ஆனா நீங்க ஏத்துதான் ஆகணும். ஆமா பாஸ்டர், ஏன்னா நீங்க ஊழியத்துக்குன்னு வந்திருக்கீங்க. ஏத்துக்கிறேன். சரிங்க பாஸ்டர். அதனால இனியாவது உண்மையா நீங்க சொல்றது இனிமே கேக்குறேங்க. கேட்டா நல்லது. ஓகே பாஸ்டர். கேட்டா ஆண்டவரே ராஜ்யம் மகிமைப்படும், சந்தோஷப்படும். அதனால ஆண்டவருக்கு உண்மையா ஊழியம் பண்ணுங்க. சரி, முழங்கால் பண்ணுங்க, ஒரு ஜெபம். சரிங்க பாஸ்டர். இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே நல்லா ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க எல்லாரும். இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே, உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே, உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே